உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழக்கறிஞர்கள் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது, நியாயமாக வாழ வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேசியது 8 மாதங்களுக்கு பின்னர் வைரலாக பரவி வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த ஆண்டு மதுரையில் பெண் வழக்கறிஞர்கள் சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வழக்கறிஞர்கள் செயல்படக்கூடாது என்று அவர் கூறினார். நம்ம ஈட்டிக்காரன் இல்லை, ஈட்டிக்காரன் தான் இன்னொருத்தனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான். அதுமாதிரி ரத்தத்தை உரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு என்னங்க வேணும்? காத்தாலேருந்து எழுந்த பிறகு ஒரு காஃபி வேணும், ஒரு டிஃபன் வேணும், மதியம் சாப்பாடு வேணும், சாயங்காலம் திரும்பி ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் வேணும், நைட்டு ஏதோ ஒரு டிஃபன் வேணும், போயிட்டு வரதுக்கு ஒரு கார் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். மினிமம் நம்மளுக்கு என்னென்ன ஏசி இருக்குது, இன்னும் என்ன வேணும்? நம்மளுக்கு அப்படி தோணிடுச்சுன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் நல்லது பண்ணணும், சரியாக செய்யணுன்ற ஒரு நோக்கம் வரும். நம்மளுக்கு பணம் மிஷின் மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா நம்மளுக்கு ஒருத்தர் கூட ஜூனியராக இருக்கிறதுக்கே விருப்பம் இருக்காது. எனக்கு மனைவியின் துணையால் தான் தாம் நீதிபதியாக ஆனதாகவும் குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்கள் நன்றாக வாழ முடியாதென்றும் அந்த நிகழ்ச்சியில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேசியிருந்தார். குறுக்கு வழி வந்த எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. அவனும் அழிவான், அவன் குடும்பமும் அழியும். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்மெல்லாம் திருவள்ளுவர் வாழ்ந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கம்பர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் முதல்ல பேசின பேச்சே ஒழுக்கத்தை பற்றி தான். ஔவை ஆண ஆரம்பிக்கும்போது அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்கிறாங்க. படின்னு சொல்லலை, அவங்க முதல்ல அறத்தை வளர்த்துக்கோ, அப்புறம் கல்வியை வளர்த்துக்கோன்றாங்க. ஏன்னா அறம் இல்லாத கல்வி ஹேக்கரில் போய் முடியும். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு 8 மாதங்களுக்கு பின்னர் தற்போது வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஊரடங்கால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்து வந்த வழக்கறிஞர்களுக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் பேச்சு ஊக்கமளிக்கும் விதமாய் அமைந்துள்ளது.